அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, நீர் அருகில் இருக்கின்றீர். உம் வழிகள் எல்லாம் உண்மையானவை, என்றும் உள்ளவராய் நீர் இருப்பதால் தொடக்கத்திலிருந்து உம் ஒழுங்குமுறைகளை அறிந்துள்ளேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளபடி செயல்படுகிறவரை செல்வர். பிரியமான தேவ பிள்ளைகளே, வெறும் வார்த்தைகளின் வழியாக ஆண்டவரை அழைப்பதை விட நம்முடைய சொல்லும் செயலும் ஒருமித்து இறைவனை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நம் அனைவருமே அவருக்கு உரியவர்கள் என்பதை தான் இயேசு சொல்லுகிறார். எனவே இறை வார்த்தையை பக்தியோடு விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக செவிமடுப்போம். அப்படி இறை வார்த்தையை செவிமடுக்கிறவர்கள் அதை வாழ்வாக மாற்ற இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் இருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமை எங்கள் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவி அருளும். அதனால் எங்கள் பாவங்களை தடை செய்பவற்றை உமது மன்னிக்கு மாற்றலாம் நாங்கள் விரைவாய் பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வாக்குகள் 1 முதல் 6 முடிய. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்று நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர், என்றும் உள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுயர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 118. பல்லவி.
ஆண்டவரின் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றிதாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமத்து எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுகிறவரை செல்வர். கிறிஸ்தேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய திருவழிபாடு உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் மீண்டுமாய் நினைவுபடுத்துகிற ஒரு செயல் என்னவென்றால், இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கிறவர்கள் என்றுமே இறைவனுக்கு உரியவர்களாக இருப்பார்கள். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாசகத்தினுடைய மைய கருத்தாக இறைவன் நமக்கு கொடுப்பது என்னவென்றால், மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும். யாரெல்லாம் மெசியாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் மீட்பர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு
விண்ணகத்தின் கதவுகள் திறந்து விடப்படும். நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த வாயில் வழியே உள்ளே நுழையட்டும் என்று இறைவன் சொல்லுகின்ற வார்த்தையை எஸ்ஐயா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையோடு தான் நீங்களும் நானும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணுலக பயணம் முடிகின்ற பொழுது நிச்சயம் நாம் இறைவனிடம் சென்றடைய வேண்டும் என்று ஆதங்கம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகத்தின் பார்வையில் உலகத்தின் ஆசைகளின் மீது தங்களுடைய வாழ்க்கையை கடந்து சென்றாலும் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஓரமாக அவனுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்றால், இறைவன் நிச்சயமாக என் பாவத்தை மன்னித்து விடுவான், என் குற்றங்களை மன்னிப்பான், நான் இறந்த பிறகு விண்ணகத்திலே இறைவனோடு நான் இருக்க வேண்டும் என்றுதான் ஏறக்குறைய 99% ஆன்மாக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் விண்ணக பயணிகள். இப்படி நம்முடைய சிந்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது, காலப்போக்கிலே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஊனுடலுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே, உலகத்தின் செல்வகத்தில் மீது இருக்கின்ற ஆசைகளுக்கு மத்தியிலே நாம் இறைவனை தொழுவதும், இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வதும், இறைவனிடம் மன்னிப்பு கேட்பதும் அனைத்துமே உதட்டளவோடு நம்முடைய வார்த்தைகள் நின்று விடுகின்றன. அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுவதில்லை. இதைத்தான் இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். அதாவது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக என்னுடைய விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களே விண்ணகத்தில் செல்வார்கள். ஆக ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர்கள் எல்லாம் உதட்டளவில் அழைக்கிறார்கள். என் விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை அழைக்கிறார்கள். இது எப்படி நிகழும் என்றால், இயேசு அற்புதமாக நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு உதாரணத்தை, ஒரு உவமையை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிறவரை பாறையின் மீது வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாவார்கள். இயற்கையின் பேரிடர்கள், காற்றின் சீற்றங்கள், எந்த ஒரு அழிவுகள் அந்த பாறை மீது மோதினாலும் அவன் அடித்தளம் பாறையின் மீது வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஆக ஆண்டவருடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்டு அதன்படி செயல்படுகிறார்கள் அவர்கள் கற்பாறையின் மீது வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே சொல்லுவார், நாம் கேட்டிருக்கின்றோம். யோவானின் மகனான சீமோனே, பேதுருவே, நீர் கற்பாறை, உன் மீது என் திருச்சபை கட்டுகிறேன் என்று சொன்னார். பேதுருவே இயேசு என்கின்ற கற்பாறையின் மீதுதான் தன்னுடைய ஆன்மீக வாழ்வை ஆரம்பித்தார். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை, நீர் கற்பாறை, உன் மீது என் திருச்சபை கட்டுகிறேன் என்றால், இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்வது இறை வார்த்தை அந்த அளவிற்கு ஆழமானது, அகலமானது. எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதன் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு எந்த ஒரு இடர்பாடுகள் வந்தாலும் அவர்கள் அழிந்து போவதில்லை. இதைத்தான் இயேசுடைய சீடர்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். அதன் பிறகு இயேசுவை மீட்பென்று ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணுலகில் இயேசுவிற்காக தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்த எத்தனையோ நல் உள்ளங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்ததினால் அவர்கள் இன்று புனிதர்களாக அழைக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்களுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் ஒவ்வொரு புனிதனுடைய விழாக்களிலே நாம் காணுகின்றோம். சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், இரண்டாக வெட்டப்பட்டவர்கள், சிலுவையில் அறையப்பட்டவர்கள், விலங்குகளுக்கு மத்தியிலே கொட்டப்பட்டவர்கள், எரிகின்ற எண்ணெயிலே கொதிக்க வைத்தவர்கள், இப்படி பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியில் எத்தனையோ புனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால், இயேசுவின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற ஆழமான நம்பிக்கை, அந்த இயேசுவின் வார்த்தைகளின் மீது, கற்பாறையின் மீது தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். இவர்கள் உதட்டளவில் ஆண்டவரை என்று ஆண்டவரை அழைக்கவில்லை, மாறாக விண்ணக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார்கள்.
தந்தையினுடைய திருவுள்ளத்தை இயேசு நிறைவேற்றினார், சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சீடர்கள் நிறைவேற்றினார்கள், புனிதர்கள் நிறைவேற்றினார்கள். அவர்கள் மரணத்தை தழுவினார்கள், மறைசாட்சியாக மாற்றப்பட்டார்கள். எனவே இயேசு சொல்லுகின்ற வார்த்தை நாம் கவனமுடன் செவிமடுக்க வேண்டும். செவிமடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்வாக மாற்றுகின்ற பொழுதுதான் கற்பாறையின் மீது கட்டிய வாழ்க்கைக்கு ஒப்பாகும். இவை அனைத்தும் எப்படி நடக்கும் என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால்தான். எனவே நம்பிக்கையோடு இந்த வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் எப்பொழுதுமே இறைவனை நோக்கி பயணிப்போம். நம்பிக்கை ஒரு பொழுதும் நம்மை கைவிட்டு விடாது. இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானை வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிர்மான அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானை வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரர்களை, என்னுடைய இது உங்களுடைய இதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் உமக்கு காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை மது கொடையென நாம் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் ஆண்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்குழியை புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் ஆகியவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மக்கு உதவனாயிருந்தாகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருடம் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பதாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்னிடம் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தூய நம்பிக்கையும் மாபெரும் கடவுளின் மாட்சிமிக்க வருகையையும் எதிர்நோக்கி நாம் நீதியுடன் பக்தியுடன் இவ்வுலகம் வாழ்வோமாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நிலையற்றவில் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் வரை நிகழ்வுகள் விண்ணகத்திற்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.